கம்பராமாயணத்தில் நீதியை நிலைநாட்டியதற்காக எதையும் பெறாதவர் பரதன் என புதுச்சேரி கம்பன் கழக விழா மேல்முறையீட்டு நிகழ்ச்சியில் தீர்ப்பளிக்கப்பட்டது. புதுச்சேரி கம்பன் கழகத்தின் சார்பில் 57வது ஆண்டு கம்பன் விழா கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை நிறைவு பெற்றது. சனிக்கிழமை நடைபெற்ற நீதியை நிலைநாட்ட நின்ற பாத்திரம் எனும் தலைப்பில் நடைபெற்ற பட்டிமன்றத்தில் நடுவர் இளம்பிறை மணிமாறன் பரதனே என தீர்ப்பளித்தார். வீடனன் பாத்திரத்தை நோக்கர்கள் வாக்கெடுப்பில் வெளியேற்றினர். அந்த தீர்ப்பை எதிர்த்து வேல் சுகநாதன் அறக்கட்டளை சார்பில் மேல்முறையீடு செய்யும் நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்றது. அறக்கட்டளை பொறுப்பாளர் இசைக்கலைவன் முன்னிலை வகிக்க இதில் நடுவர்களாக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ராமசுப்பிரமணியன், பேராசிரியர் ஞானசுந்தரம், புதுவை அரசு செயலர் முத்தம்மா ஆகியோர் இடம்பெற்றனர். பதிவாளராக சீனு வேணுகோபால் இருந்தார். பரதன் அணிக்காக பேராசிரியர் ராஜாராம், வீடனுக்காக பேராசிரியை பிரேமா, அனுமனுக்காக புலவர் ராமலிங்கம், நோக்கர்களுக்காக இலங்கை ஸ்ரீ பிரசாந்த் ஆகியோர் பேசினர். நிறைவில் நடுவாராயம் சார்பில் நடுவர் ஞானசுந்தரம் அளித்த தீர்ப்பில் பரதன் மூத்தவர், நாடாள வேண்டும் என்ற முறைமைக்கும், அனுமன் முறை தவறி நடந்தவன் தண்டிக்கப்படவும், பாதிக்கப்பட்டவர் நீதியை பெறவும், பிறன் மனைவியை கவர்ந்ததை வீடனன் எதிர்த்து நீதிக்காக நின்று போராடினார்கள். இவர்களில் வீடனுக்கு அரசாட்சி மீது ஆசை இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. அனுமனுக்கோ வாலிவதையில் ராமனுக்கு பழி ஏற்பட காரணமானவர் என்ற பெயர் உள்ளது. ஆனால் பரதனிடம் நீதிக்காக போராடியதில் எந்த குறையையும் காண முடியவில்லை என்றார். அரசு செயலர் முத்தம்மா தனது தீர்ப்பில் கூறும் பொழுது, பரதன் மிக நல்லவர், சிறிய தவறை கூட அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அனுமனுக்கும் வீடனுக்கும் நீதிக்காக போராடிய நிலையில் பதவிகள், பெருமைகள் கிடைக்கின்றன. பரதனுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. அறத்தை காக்க மட்டுமே அவர் நீதி நிலைக்கு போராடியுள்ளார் என்றார். உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ராமசுப்பிரமணியன் அளித்த தீர்ப்பில் கம்பன் 95 இடங்களில் நீதி எனும் சொல்லை பயன்படுத்தியுள்ளார். நீதிமான், நீதி வல்லோ எனும் சொற்களை சில பாத்திரங்களுக்காக பயன்படுத்தியுள்ளார். நீதிமான்களாக 12 பேரை அவர் அடையாளம் காட்டுகிறார். அவர்களில் 2 முனிவர்கள், 3 அரக்கர்கள், 4 மனிதர்களும் 1 விலங்கும் உள்ளது. அவர் நீதிமானாக காட்டியவர்களில் வீடனன், அனுமன், பரதன் ஆகியோர் உள்ளனர். புராணங்களில் பல கேள்விகளுக்கு விடைகள் இல்லை. நமது அளவீடுகளால் எது சரி எது தவறு என புராண கதாபாத்திரங்களை தீர்மானிப்பது சரியாக இருக்காது. அதன் அடிப்படையில் கம்பராமாயணத்தில் பரதன் நீதிக்காக போராடி இழந்தார், அனுமன் போராடி வென்றார், வீடனன் போராடி பெற்றார். ஆகவே நீதியை நிலைநாட்ட நின்ற பாத்திரத்தில் மற்றவர்களை விட சிறிது பரதன் தலை தூக்கி இருப்பதாக நிற்கிறார் என்றார். நிகழ்ச்சியில் புதுவை கம்பன் கழக தலைவர் செல்வகணபதி எம்பி வரவேற்றார். செயலர் வி பி சிவக்கொழுந்து நன்றி கூறினார். முன்னதாக காலையில் நடைபெற்ற சிந்தனை அரங்கில் உழைந்ததும் விளைந்ததும் என்னும் தலைப்பில் இலங்கை ஜெயராஜ் தலைமை உரையாற்றினார். புதுச்சேரி தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பு சார்பில் அன்னையர் தின விழா கொண்டாடப்பட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி தாய் தமிழர் அமைப்பு சார்பில் அன்னையர் தினம் மிக சிறப்பாக முத்தியால்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு மாநில பொதுச் செயலாளர் கிருபாகரன் அனைவரையும் வரவேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் மகளிர் துணைத் தலைவி கல்பனா முன்னிலையிலும், செயற்குழு உறுப்பினர் வெங்கடேசன் மேற்பார்வையிலும், மாநில மகளிர் ஒருங்கிணைப்பாளர் பாரதி மற்றும் மகளிர் பொதுச் செயலாளர் மதி, செண்பகம், முருகதாஸ் ஆகியோர் அனைவரையும் வரவேற்று அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து அன்னையர்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. இறுதியாக நலத்திட்ட உதவி அன்னையர்களுக்கு வழங்கப்பட்டது. நிறுவன தலைவர் கலைமாமணி டாக்டர் வி கே சுவாமிதாசன் அன்னையர் தினத்தின் சிறப்பு பற்றியும் பெருமைகள் எடுத்து கூறியும் அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்த 50 தாய்மார்களுக்கு தலா 5 கிலோ அரிசி வீதம் வழங்கிய பிறகு கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்து சிறப்புரையாற்றினார். இறுதியாக மகளிர் துணை செயலாளர்கள் மங்காவரம், வள்ளி ஆகியோர் நன்றியுரையாற்றினர். இதையடுத்து விழா இனிதே சிறப்புற நிறைவு பெற்றது. நாம் தமிழர் கட்சி உருளையன்பேட்டை தொகுதி செயலாளரும் சமூக சேவகரும் சேவா ரத்னா கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு கேக் வெட்டி, சர்பத் மற்றும் தர்பூசணி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. கோடை வெயிலை சமாளிக்க நாம் தமிழர் கட்சியின் தொகுதி வாரியாக பல்வேறு இடங்களில் நீர்மூர் பந்தலை திறந்து பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நாம் தமிழர் கட்சி உருளையன்பேட்டை தொகுதி செயலாளரும் சமூக சேவகரும் சேவா ரத்னா கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள கிரீன் பார்க் ஹோட்டல் முன்பு கேக் வெட்டி, சர்பத் மற்றும் தர்பூசணி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியினர், சமூக ஆர்வலர்கள், ஆட்டோ தொழிலாளர் மற்றும் பல கட்சி பிரமுகர்கள் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்து சர்பத் மற்றும் தர்பூசணியை வழங்கினர். ரோட்டரி பீனிக்ஸ் சார்பில் பல்மைரா மைதானத்தில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியை சண்முகா சில்க்ஸ் உரிமையாளர் சண்முகம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கோரிமேடு அருகே உள்ள பல்மைரா கிரிக்கெட் மைதானத்தில் ரோட்டரி பீனிக்ஸ் சார்பில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது.
2 நாட்கள் நடைபெற்ற இந்த கிரிக்கெட் போட்டியில் புதுச்சேரியில் உள்ள ரோட்டரி, BNI, YI சேர்ந்த ஏராளமான அணிகள் கலந்து கொண்டு விளையாடியது. இந்த போட்டியை சண்முகா சில்க்ஸ் உரிமையாளர் சண்முகம் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற அணிக்கு சண்முகா சில்க்ஸ் உரிமையாளர் சண்முகம் கோப்பை மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரசிடென்ட் ஜனா மற்றும் சந்துரு, கார்த்திக், ராஜபிரபாகரன், நந்தகுமார், கௌதம் உடன் ரோட்டரி பீனிக்ஸை சேர்ந்த நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அவரது தோட்டத்தில் விளைந்த பலாப்பழங்களை முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கி வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திற்கு லாஸ்பேட்டை, காலாப்பட்டு, கூட்டக்குப்பம் ஆகிய பகுதியில் பூர்வீக விவசாய நிலம் உள்ளது. அங்கு மா, பலா, முந்திரி பல ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ளார். தற்போது பலாப்பழம், முந்திரி சீசன் துவங்கியுள்ளது. தனது தோட்டத்தில் விளைந்த பலாப்பழங்களை பண்டூட்டியிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து அறுவடை செய்துள்ளார். அறுவடை செய்யப்பட்ட பலாப்பழங்களை ஒரு வேனில் ஏற்றி சட்டசபைக்கு கொண்டு வந்த அவர் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து கொடுத்து வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், சட்டசபை அதிகாரிகளுக்கு பலாப்பழங்களை வழங்கினார். தனது தோட்டத்தில் விளைவிக்கப்படும் மணிலா, முந்திரி, வாழை, மா, பலா உள்ளிட்ட பல்வேறு வகையான விளைபொருட்களை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி பாலாஜி தியேட்டர் எதிரில் அமைந்துள்ள இளநீர் கடையை அகற்ற கோரிய போக்குவரத்து காவல்துறையினர் அராஜகம் செய்வதாக அக்கடையின் உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரி பாலாஜி தியேட்டர் எதிரில் அமைந்துள்ள இளநீர் கடையை அகற்ற கோரி போக்குவரத்து காவல்துறை அராஜகம் செய்வதாகவும் 40 வருடத்திற்கு மேல் இளநீர் கடை வைத்து நடத்தும் எங்களை திடீரென காலி செய்ய கூறினால் நாங்கள் குடும்பத்துடன் சாலையில் தீக்குளித்து இறந்து விடுவோம் என கூறிய இளநீர் கடை உரிமையாளர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், இளநீர் கடையை அகற்ற கோரிய போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் ஏன் பாலாஜி தியேட்டர் எதிரில் உள்ள சர்பத் கடையை அகற்ற கூறவில்லை? சர்பத் கடையால் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ளது. அதை கண்டுகொள்ளாமல் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் பணம் வாங்கிக் கொண்டு 40 வருடமாக யாருக்கும் எந்த தொல்லையும் இல்லாமல் பிளாட்பார்மில் வரி கட்டி கடை நடத்துகின்றோம். திடீரென அகற்ற கோரினால் நாங்கள் எங்கள் வாழ்வாதாரத்திற்கு என்ன செய்ய முடியும்? மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளோம். எங்கள் வாழ்விற்கு வழிகாட்டுங்கள் ஐயா என்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியிடம் நேரில் சென்று கூறினோம். அவர் நீங்கள் கடையை வைத்து நடத்துங்கள் என்று கூறியதால் நாங்கள் கடையை மறுபடியும் வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். முதல்வர் பேச்சை மீறி செயல்படும் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் மீது புதுவை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சாலையோர வியாபாரிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அகில இந்திய சமூக நல அமைப்பின் வெள்ளி விழா குறித்த ஆலோசனை சிறப்பு கூட்டம் அக்காட் ஹோட்டலில் நடைபெற்றது. அகில இந்திய சமூக நல அமைப்பின் நிறுவனர் பாக்கியராஜ் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு அகில இந்திய சமூக நல அமைப்பின் வெள்ளி விழா ஆலோசனை சிறப்பு கூட்டம் முருகா தியேட்டர் எதிரே உள்ள அக்காட் ஹோட்டலில் நடைபெற்றது. கூட்டத்தில் அகில இந்திய சமூக நல அமைப்பின் பொதுச் செயலாளர் கணேசன், தலைவர் செல்வராஜ், முன்னாள் தலைவர் புகழேந்தி, அவைத் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வெள்ளி விழாவை எப்படி கொண்டாடுவது என்பது குறித்து அனைத்து நிர்வாகிகளும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். தொடர்ந்து பொதுச் செயலாளர் கணேசன் பேசும் பொழுது, வெள்ளி விழாவிற்கு அனைத்து நிர்வாகிகளுக்கும் தனித்தனியாக பணிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து பணிகளையும் நிர்வாகிகள் விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டத்தில் அகில இந்திய சமூக நல அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.